ஹாய் வீவர்ஸ், இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ப்ரீலிம்ஸ் எக்ஸாமுக்காகவே அன்அகாடமி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அதாவது டார்கெட் 140+. இது வந்து முழுக்க டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ப்ரீலிம்ஸ் எக்ஸாம் மட்டுமே இவங்க வந்து கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. டெய்லி லைவ் கிளாஸஸ் பண்ணுவாங்க. நீங்கள் எல்லா லைவ் கிளாஸஸும் அட்டன் பண்ணணும்னா எவ்ரிடே 4 PM, ஓகேங்களா? எவ்ரிடே 4 PMலேருந்து இந்த லைவ் கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். எல்லாருமே தயவுசெய்து தவறாமல் கலந்துக்கிட்டு இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கிங்க. இவங்க இது மட்டும் இல்லாத அன்அகாடமி டிஎன்பிஎஸ்சி சாம்பியன்ஸ் லீக் அப்படிங்கிற ஒரு கோர்ஸும் 3 ஸ்டேஜாக பண்ணிட்டுருக்காங்க. ஏற்கனவே ஒரு ஸ்டேஜ் முடிஞ்சு, இந்த வாரம் ஒரு ஸ்டேஜ், அடுத்த வாரம் ஒரு ஸ்டேஜ். எல்லாமே பல்விதமான ஆஃபர் கொடுக்குறாங்க. எல்லாமே ஃப்ரீ தான், சரிங்களா? எவ்வளவோ நம்ம செலவு பண்ணுறோம். உங்களுக்கு பெய்ட் கோர்ஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம், சரிங்களா? அதல்லாத டெய்லி டெஸ்ட் பேட்சும் போயிட்டுருக்குது. அதுலேயும் எல்லாருமே கலந்துக்குங்க. அதுபோல் மேக்ஸாக இருந்தாலும் சரி, எந்த டவுட்டாக இருந்தாலும் டியூவல் லைவ் செஷனும் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டாபிக் வந்து வயசு வந்து டெய்லி டெஸ்ட் வைக்கிறாங்க. அதாவது T20 டெஸ்ட் வச்சு அதை வந்து எவ்ரிடே 8 PMக்கு பார்த்தீங்கன்னா 20 கொஷின் 20 மினிட்ஸில் டெஸ்ட் வைக்கிறாங்க. எல்லாமே நீங்கள் வந்து அட்டன் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் நம்மளுக்கு வந்து மிகப்பெரிய ஆஃபர் கொடுத்துருக்காங்க. அதனால் எல்லாருமே அன்அகாடமி ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கிங்க. இதற்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம பார்த்துருக்குது பார்த்தீங்கன்னா 2017 குரூப் 4 எக்ஸாமில் நடத்தப்பட்ட மேக்ஸ் கொஷின், அதாவது நடந்த கொஷின்லேருந்து மேக்ஸை மட்டும் எடுத்து ஒரு பார்ட் 2ல் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 12 கொஷின் மட்டும் நான் சால்வ் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேள்வி பார்த்தீங்கன்னா e⁻0 மதிப்பு என்ன வரும்? எனிதிங் பவர் 0க்கு வேல்யூ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன். எனிதிங் பவர் 0க்கு வந்து வேல்யூ வந்து 1. எனிதிங் டிவைடட் பை 0 வந்து இன்ஃபினிட்டி. 0/anything = 0. இந்த மூணுத்தையும் ஞாபகம் வச்சுங்க. ஈன்னு போடுறது எனிதிங் அர்த்தம், ஓகேங்களா? எந்த நம்பர் வேணால் இருக்கலாம். அதுதான் எனிதிங் டிவைடட் பை 0 இன்ஃபினிட்டி. 0/anything 0. எனிதிங் பவர் 0 1, ஓகேங்களா? அதேபோல் ஒரு மாறியில் அமைந்த ஒருபடி சமன்பாட்டிற்கு எத்தனை தீர்வுகள் கிடைக்கும்? நிச்சயம் ஒரு மாறினா எக்ஸை மட்டும்தான் பயன்படுத்தியிருக்காங்க. ஒரு படின்னா வெறும் எக்ஸ் தான். 2 படின்னு சொன்னால் கூட x² வந்திருக்கும். அப்போ ஒரு மாறி ஒரு படி சமன்பாடு நிச்சயம் ஒரே ஒரு தீர்வு தான் கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 0.12, 0.012, 0.0012 இந்த தொடர் வரிசையில் 7வது உறுப்பு என்ன? இப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா, நான் வந்து உங்களுக்கு ஆப்ஷன் எழுதலை. 4 ஆப்ஷன்லேயுமே 1.2 1.2ன்னு தான் ஆரம்பிச்சிருக்காங்க, சரிங்களா? அப்போ நம்ம 1.2 வச்சு கொடுத்துருக்க முதல் நம்பர் எப்படி எழுதுன்னு பார்த்துக்கிட்டா 1.2 10ஆல் வகுத்தா தான் நம்மளுக்கு 0.12 வரும். அப்போ 1.2 × 10⁻−1. இது வந்து முதல் நம்பர் எழுதியிருக்கோம். 2வது நம்பர் எழுதும்போது 10⁻−2. 3வது நம்பர் எழுதும்போது 10⁻−3 வந்துருக்கும். இதே போல் நம்ம 7வது உறுப்பு என்ன எழுதியிருப்போம்? 1.2 × 10⁻−7. ஓகேங்களா? இவ்வளோ சிம்பிள் லாஜிக் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா சுருக்குக 9/8 வகுத்தல் 3/5 3/4 + 3 இல்லுன்னு வந்ததுன்னா நிறைய பேருக்கு தெரியாது. இல்லுன்னா வகுத்தல், இன்னுன்னா பெருக்கல். இது ரெண்டுத்தையும் நான் இல்லுன்னா வகுத்தல், இன்னுன்னா பெருக்கல். இல்லுன்னா வகுத்தல்னா ஒன்று செய்வோம், அப்படியே இன்ட்டு போட்டு தலைகீழாக எழுதிக்க போகிறோம். இன்னும் வந்துன்னா அப்படியே எழுதிக்க போகிறோம். இவ்வளோ தான் முடிஞ்சு, சரிங்களா? இப்போ இந்த பாட்மாஸ் விதியை பயன்படுத்தினீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்? ப்ராக்கெட் ரூலில் தான் முதல்ல சால்வ் பண்ணணும். அடுத்தது வந்து டிவிஷன் பண்ணுவோம். அடுத்தது மல்டிப்ளிகேஷன், அடுத்து அடிஷன், சப்ட்ராக்ஷன். இவ்வளோ இந்த லாஜிக் படி தான் நம்ம போயிட்டே இருப்போம், ஓகேங்களா? வகுத்தல், பெருக்கல், கூட்டல், கழித்தல். லாஸ்ட்டில் தான் கழித்தல் பண்ணணும். இந்த விதியை வந்து நிறைய பேர் வந்து யூஸ் பண்ண முடியும். எடுத்த உடனே கூட்டல் கழித்தல் போகக்கூடாது. முதல்ல வகுத்தல், பெருக்கல், கூட்டல், கழித்தல் இந்த ஆர்டர் படி வரணும். அதற்கு முன்னாடி ப்ராக்கெட் உள்ள இருந்ததுன்னா அதை வந்து நீங்கள் முடிச்சிடுங்க. முதல்ல நம்ம இந்த ப்ராக்கெட் உள்ள பார்த்தீங்கன்னா 3/4 + 3/5 இருக்குங்களா? இப்போ ரெண்டுத்தையும் குறுக்கு பெருக்கல் பெருக்குன்னா என்ன வரும்? 3 5 5 4 12 4 5 மீசி மண்ணு பிடிச்சா 20, அவ்வளோதான். இப்போ 9/8 வகுத்தல் 3/5 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி எழுதிட்டேன். 27/20ன்னு வந்துருச்சு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 9/8 இந்த வகுத்தலுக்கு பதிலாக இன்ட்டு போட்டு நான் தலைகீழாக எழுதிட்டேன், ஓகேங்களா? அதே போல் இல்லுன்னு சொல்கிறதுக்கு என்ன சொன்ன வகுத்தல்னு இருக்குது. நம்ம இன்ட்டு போட்டு அதையும் தலைகீழாக எழுதிக்கிட்டா 20/27. இப்போ கேன்சல் பண்ணும்போது 1 9 9 3 9 27 8 2 4 8 5 4 20. இப்போ அடிக்கும்போது நம்மளுக்கு 25/18ன்னு வருது. மேலே 5 5 25, கீழே வந்து 3 9 9 2 18. இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த கலப்பு பின்னமாக எழுதுறது எப்படிங்கிற சந்தேகம் வந்து நிறைய பேருக்கு வந்து இருந்துகிட்டே இருக்குது. அது வெரி சிம்பிள். கீழே உள்ளதை அப்படியே வச்சுக்கிங்க. மேலே உள்ள 25 இருக்குங்களா? 25ல் எத்தனை 18 இருக்குன்னு சொல்லுங்கள். 18 எத்தனை 18 இருக்கோ அதை இங்கே எழுதிக்கிட்டு மீந்ததை மட்டும் மேலே போட்டால் போதும். மீதி என்ன இருக்கும்? 7. இவ்வளோ தான். 1 7/18. இவ்வளோ தான் கலப்பு பின்னமாக மாற்றுறது.
ஒரு குறிப்பிட்ட அசலானது ஆண்டுக்கு 8% வட்டி வீதத்தில் 3 மடங்காவதற்கு பிடிக்கும் காலம். இந்த மாதிரி என்ன சொல்கிறேன், மடங்காவதற்குன்னு சம்மு வந்தாலே என்ன சொல்லியிருக்கேன், நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பேன். தனி வட்டிக்கான ஃபார்முலா SI = PNR/100. இதில் இந்த SI இந்த P மட்டும் எப்படி எடுத்துக்கணும், P வந்து எல்லாத்துலேயும் ஒரு எக்ஸ் மட்டும் எடுத்துங்க. நல்லா என்ன போச்சுங்க, P வந்து எல்லா கணக்குலையும் ஒரு எக்ஸ் தான். இந்த SIங்கிறது என்னென்னா மொத்த கணக்கில் வந்து எத்தனை மடங்கு கொடுத்துருக்கான்னு பாருங்கள். அதுலேருந்து 1 கழிச்சிக்க வேண்டியதான். ஓகேங்களா. P வந்து எல்லா கணக்குலையும் எக்ஸ் தான். SIங்கிறது கணக்கில் எத்தனை மடங்கு கொடுத்துருவோம் அதுலேருந்து 1 மட்டும் கழிச்சிங்க. ஓகேங்களா. அப்போ 3 மடங்குனா நம்ம 2 எக்ஸ்னு வச்சுக்கிட்டோம். எல்லா கணக்குலையுமே சொல்கிறேன். இந்த மடங்கு கணக்கில் வந்துன்னா என்னங்கிறது என்ன தெரியாது நம்மளுக்கு. Rங்கிறது 8% கொடுத்துருவோம். அப்போ 8/100 அடித்து பார்த்தா என்ன வருது பாருங்கள். இந்த எக்ஸும் கேன்சல் பண்ணியாச்சு. 1 2 2 4 2 8 1 4 4 25 4 100. இங்கே உள்ள வகுத்தல் உள்ள 25 இங்கே போகும்போது பெருக்கலாக போயிடும். அப்போ N = 25 ஆண்டுகள் தான் இதுக்கான சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, இரு வெவ்வேறு எண்களின் GCD மற்றும் LCM சரியான தொடர்பு. நான் இது வந்து எப்பயுமே சொல்லிட்டேன், எந்த கணக்கு எடுத்துக்கிட்டாலும் மீசிமா தாங்க அதிகமாக இருக்கும், மீப்போவா வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ரெண்டுக்குமே நிச்சயம் ஈக்குவலாகவும் வரவே வராது. மீசிமா தான் எப்பயுமே பெருசாக இருக்கும். நல்லா LCM தான் இருக்கிறது லார்ஜ் வரும். அதன் பிறகு தான் மீப்போ வரும். இந்த ஈக்குவல்ட்டும் கீழே போட்டுறாதீங்க தயவுசெய்து. கிரேட்டர் தென் சிம்பிள் மட்டும்தான் இருக்கணும். சரிங்களா. கீழே கூட கோடு போட்டுறாதீங்க. அப்போ LCM > GCD கிரேட்டர் தன் மட்டும்தான் இருக்கணும். முடிஞ்சு ஈக்குவல் டு கூட அடியில் கோடு கூட போட்டுறாதீங்க தயவுசெய்து. அதுவும் தப்பு. அதேமாதிரி போடுறேன். வெறும் கிரேட்டர் தன் சிம்பிள் மட்டும் போடுங்க. அந்த கிரேட்டர் தன் எங்கே இருக்கணும்னா LCMல இருக்கணும். ஓகேங்களா. இல்லைனா அந்த ஆப்ஷன் இல்லைன்னா GCD < LCM இப்படி இருந்தாலும் அது ஓகே தான். ஓகேங்களா. இதில் வந்து LCM தான் பெருசுங்கிறது தான் அர்த்தம். அது அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். PQRST என்பன கூட்டுத்தொடர் வரிசையில், அதாவது அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் இருந்தால் P - 4Q + 6R - 4S + T = இதோட மதிப்பு என்ன. இதேமாரி இதேமாரி கூட்டுத்தொடரோ பெருக்கு தொடரோ கொடுத்துட்டு அதோட மதிப்பு கேட்டாங்க, நிச்சயம் 0 வரும். பெருக்கு தொடராக இருந்தால் 1 வரும். இவ்வளோ இது வந்து ஒரு சின்ன லாஜிக் தான். அவ்வளோதான். நீங்கள் சால்வ் பண்ணி தான் போட்டு பார்க்கணும். சப்போஸ் தெரியல, எங்களுக்கு டைம் முடிஞ்சு போச்சுன்னா உடனே பார்த்தோம் கூட்டுத்தொடராக இருந்தால் 0, பெருக்கு தொடராக இருந்தால் 1 போட்டுருங்க. இப்போ கூட்டுத்தொடரில் நான் 5 நம்பர் கொடுத்துறாங்க. நம்ம எடுத்துப்போம். எப்பயுமே கூட்டுத்தொடரை எப்படி எடுத்துப்போம், A + D, A + 2D, A + 3D, A + 4D 5 நம்பர் தேவை. ஏன்னா PQRSTன்னு கொடுத்து நம்ம 5 எடுத்துக்கிட்டோம். இப்போ ஒவ்வொன்றுக்கும் பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். Pக்கு பதிலாக முதல்ல உள்ள நம்பரு, Qக்கு பதிலாக 2வது, Rக்கு பதிலாக 3வது, Sக்கு பதிலாக 4வது, Tக்கு பதிலாக 5வது. இந்த எல்லாத்தையுமே இதில் கொடுத்துருக்க கணக்கில் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அடுத்தது என்ன செஞ்சுருக்கோம், உள்ளே வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணியிருக்கேன். மல்டிப்ளிகேஷன் பண்ண பிறகு நீங்கள் கேன்சல் பண்ணி போடும்போது என்ன வருது, எல்லாமே கேன்சல் ஆகிடுது. அப்போ ஆன்சர் என்ன வருது, 0. இவ்வளோ தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான 90, 150, 225 ஆகிய எண்களின் மீப்போவா மற்றும் மீசிமா காண்ட்ருக்காங்க. இப்போ என்ன செய்வோம், நார்மலாக 90, 150, 225 எடுத்துகிட்டோம். 3மே காமனாக எந்த வகைப்பாடு வரும்னா 5 வகைப்பாடு. இல்லை 15ன்னு கூட ஸ்ட்ரெயிட்டாக கூட போட்டு பார்க்கலாம். அது உங்களுடைய விருப்பம் தான். ஏன்னா 15ஆல் வர சார்னு கேட்டால் 15 நம்ம 15 ஒரு சில பேருக்கு வந்து கஷ்டமாக இருக்குன்றத தான் நான் 5ன்னு போட்டிருக்கோம். ஓகேங்களா. 5 போடும்போது 18, 30, 45. அடுத்தது 3 எல்லாமே காமனாக வகுப்படுறது வந்து 3ஆல் வகுப்படுது. 6, 10, 15. இந்த 6, 10, 15 3மே பொதுவாக எச்சம் வகுத்து இருக்கான்னு கேட்டால் இல்லை. அப்போ அதோட மீப்போவாங்கிறது அதோட முடிஞ்சு போச்சு. ஏன்னா மீப்பு அதில் பொது வகுத்தியே இல்லை அப்படின்னா மேலே உள்ளதோட ஸ்டாப் பண்ணிக்கணும். இதுதான் மெயினானது. மீப்போவா வந்து அதோட ஸ்டாப் பண்ணிப்போம். ஆனால் மீசிமாவுக்கு கடைசி வரைக்கும் போட்டு போயிட்டே இருக்கலாம். அப்போ நம்மளுக்கு மீப்போவாங்கிறது 3க்கும் பொது வகுத்தி இருந்தால் மட்டும் போடுங்க. இல்லைன்னா அதுக்கு முன்னாடி உள்ளதோட முடிஞ்சாச்சு. அப்போ 5, 3 மட்டும் வருதுங்களா. இப்போ 5 × 3 என்ன வரும், 15. அப்போ மீப்போ வந்து 15. இப்போ மீசிமானா அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே போகலாம். நீங்கள் நார்மலாக என்ன செய்யலாம், 5ன்னு போட்டுக்கலாம். வரலன்னா அதே நம்பரை போட்டுக்கலாம். ஓகேங்களா. 5ஆம் வகைப்பாட்டில் 6 வராதுன்னா 6 அப்படியே எழுதிக்கிட்டாச்சு. 2 5 10, 3 5 5. மறுபடியும் என்ன செய்யலாம், நீங்கள் 3 போடலாம், இல்லை 2 போடலாம். உங்கள் விருப்பம் எது வேணாலும் செஞ்சுக்கலாம். நான் 2 போட்டிருக்கேன். 3 2 6, 1 2 3 வந்து வராதனால அப்படியே போட்டோம். மறுபடியும் 3 போட்டோன்னா எல்லாம் 1 1 வர வரைக்கும் நம்ம மீசிமா கண்டினியூ பண்ணிகிட்டே போயிட்டுருப்போம். அவ்வளோ. இப்போ எல்லாத்தையும் பெருக்கும்போது 5 3 5, 2 3 6, 6 5 30, 30 × 3 90, 90 × 5 450. அப்போ மீப்போவா அப்படிங்கிறது 15, மீசிமாங்கிறது மீப்போமா அப்படிங்கிறது 450. அப்போ 15 450 தான் இதுக்குரிய சரியான விடை. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சம்மு. இதேமாரி நிறைய எக்ஸாமில் கேட்டிருக்காங்க.
y மைனஸ் 1/y ஈக்குவல் டு 6 எனில் y கியூப் மைனஸ் 1/y கியூப் இன் மதிப்பு. இது வந்து நம்ம இதில் வந்து a மைனஸ் b அந்த ஏபின் டைப்பில் தான் எடுத்துக்கணும். ஏங்கிறது ஒய்னு வச்சுக்கிட்டோம், பிங்கிறது 1/yன்னு வச்சுக்கிட்டோம். இப்போ கணக்கில் கொடுத்துருக்கப்படி பார்த்தீங்கன்னா a மைனஸ் பியோட வேல்யூ வந்து 6ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ இதுக்கான ஃபார்முலா என்னது, a கியூப் மைனஸ் b கியூப் ஈக்குவல் டு a மைனஸ் b ஹோல் கியூப் ப்ளஸ் 3ab இன்ட்டு a மைனஸ் b. இதுவே ப்ளஸ் இருந்ததுன்னா எப்படி வந்திருக்குன்னு அதையும் நான் சொல்லிடுறேன். a கியூப் ப்ளஸ் b கியூப்னு வந்திருந்ததுன்னா a ப்ளஸ் b ஹோல் கியூப் மைனஸ் 3ab இன்ட்டு a ப்ளஸ் b. அவ்வளோதான். மைனஸ் இருந்ததுன்னா நடுவில் ப்ளஸ் வரும், ப்ளஸ் இருந்ததுன்னா மைனஸ் வரும். இவ்வளோ தாங்க, சிம்பிளாக ஞாபகம் வச்சுங்க. இந்த ஃபார்முலா வந்து ரொம்ப ரொம்ப வெரி சிம்பிள் தான். மைனஸ் இருந்தால் ப்ளஸ் வரும், ப்ளஸ் இருந்தால் மைனஸ். இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 6 a மைனஸ் பியோட வேல்யூ 6 கியூப் ப்ளஸ் 3 இன்ட்டு ஏவோட வேல்யூ y, பியோட வேல்யூ 1/y. ரெண்டுத்தையும் கேன்சல் ஆகிடும், y கேன்சல் ஆகிடும். அப்போ 6 3 முறை பெருக்கணும் 216. 6 3 18ன்னு போட்டுறதுங்க. 6 3 முறை பெருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா 6 3 18. இப்போ 216 18 கூட்டும் போது 234. அப்போ ஆன்சர் வந்து 234. இவ்வளோ தாங்க. அடுத்தது கேள்வி பார்த்தீங்கன்னா 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 10 ஸ்கொயர். இது வந்து 385ன்னு கொடுத்துட்டாங்க. 2 ஸ்கொயர் கொடுத்து லாஸ்ட்டில் 20 ஸ்கொயர். இதோட மதிப்பு என்னென்னு, இது நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல் இடத்துல 1 வரணும். அப்போ எந்த நம்பரை வெளியில் எடுத்தால் நம்மளுக்கு 1 வரும்னு பார்க்கணும். சரிங்களா? இங்கே உள்ள ஃபஸ்ட் நம்பரும் நீங்கள் வெளியில் எடுத்த பிறகு இங்கே உள்ள ஃபஸ்ட் நம்பர் சமமாக வந்துட்டாலே போதும், வேறு எதையும் பார்க்கக்கூடாது. நிறைய பேர் என்ன செய்வீங்க, எல்லாம் 2ஆல் தானே பெருக்கியிருக்காங்க, அப்படி நம்ம அதே 2ஆல் 385 2ஆல் பெருக்கிடலாமே, அதே ஆன்சருக்கு அப்படியே ஆப்ஷனில் இருக்குது. அதை தான் நான் பல முறை சொல்லியிருக்கேன். 770ங்கிற ஆப்ஷனில் இருக்குது. அப்போ 2ஆல் பெருக்கி பார்த்தா ஃபஸ்ட் ஆப்ஷனை கொடுப்பாங்க. நம்மளுக்கு எது தப்பான நீங்கள் தப்பாக போட்டு பார்ப்பீங்களோ அதை வந்து கரெக்டாக மொதல் ஆப்ஷனில் கொடுப்பாங்க. நம்ம பார்த்துட்டு எடுத்தோன்னு அடிச்சிடக்கூடாது. இந்த மாதிரி சம்மை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஸ்கொயர்னு இருந்ததுன்னா வச்சுக்கலாம், இங்கே ஃபஸ்ட்டு உள்ள நம்பரை அப்படியே ஸ்கொயரோடு சேர்த்து தான் எடுக்கணும். கியூப்னு இருந்ததுன்னா அப்படியே கியூபோடு சேர்த்து தான் எடுக்கணும். அதை மட்டும் மனசுக்குள்ளே வச்சுக்கணும். என்னைக்கா இருந்தாலும் 2 ஸ்கொயர்னு இருக்கா, 2 மட்டும் வெளியிடக்கூடாது, 2 ஸ்கொயரை வெளியில் எடுக்கணும். அப்போ 2 ஸ்கொயர் பண்ணால் ஒரு 4 தான் வெளியில் எடுக்க முடியும். இதை கியூப் இருந்தால் 2/3 வெளியில் எடுக்கும். 2/3 எடுத்தால் 8. அப்போ இந்த கணக்கில் வந்து 4 வெளியில் எடுத்த பிறகு மீதி உள்ள அந்த ஃபஸ்ட்டு உள்ளது அப்படியே வந்துருச்சிங்களா. அப்போ வேல்யூ என்ன, 385. 4ஆல் 385 பேருக்குன்னா 1540. இவ்வளோ தாங்க. வெரி வெரி சிம்பிள். இது நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த பார்ட் 2 பார்ட் 3 எல்லாமே போடலான்னு இருக்கேன். அனைவருக்கும் நன்றி.